Hi guys and welcome back to Karma Crypto. Thank you for joining in another interesting session. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா for the first time we are going to see about some cryptocurrency news. அது மட்டும் இல்லாம நாங்க உங்களுக்காக பாத்தீங்கன்னா இப்போ புதுசா stocks ஆன நியூஸும் வந்து ஷேர் பண்ண போறோம். So we are starting now this in this channel. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 8 months அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி நியூஸ் மட்டும் தான் போட்டிருந்தோம். பட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நிறைய ஃபெலோ ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ எங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் பற்றின நியூஸும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. பிகாஸ் அதை பற்றி நீங்கள் சில வீடியோஸ் வந்து பேசியிருக்கீங்க, பட் நீங்கள் வந்து ரொம்ப கீனாக வந்து பேசுனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அதை பற்றியும் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஆர் கோனா ஷேர் அபவுட் those news also. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான கிரிப்டோ கரன்சி நியூஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிப்பிள் டோக்கன். ஸோ ரிப்பிள் டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் காயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் த US டாலர். அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காயின்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் பிட்காயின் லைட்னிங் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா காயின்பேஸ்ல வந்து இன்டிகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 நியூஸ் வந்து கிரிப்டோ கரன்சியில் பார்க்க போகிறோம். when it comes to ஸ்டாக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் ஐடியா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப். ஸோ இவங்களை பற்றின டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிரிப்டோ கரன்சி ஆஸ் யூஷுவல், பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் ஆல்வேஸ் பி கிரிப்டோ கரன்சி. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சியில் ரிப்பிள். ஸோ ரிப்பிள்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா அந்த SEC கேஸ் தாங்க. ஸோ அந்த SEC கேஸ் ஒரு சைட் போயிட்டு இருந்தா கூட இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேற கூட லான்ச் புது ஸ்டேபிள் காயின் விச் இஸ் பெக்ட் அகெயின்ஸ்ட் US டாலர்ன்றாங்க. ஸோ ஆல்ரெடி US டாலர் பெக் அகெயின்ஸ்ட் என்னெல்லாம் காயின்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஒன்று லூனா. ஸோ லூனா வந்து அவங்க ஆக்சுவலாக ஒன்று வச்சிருக்காங்க. அது மேலே டெத்தர் ஆல்ரெடி ஒன்று இருக்கு. ட்ரான் அவங்க ஒன்று US டாலர்ஸ் அகெயின்ஸ்டாக ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக வந்து ரிப்பிள் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது எப்போ ப்ரோ லான்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பை எண்ட் ஆஃப் 2024 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்பிள் XRPயோட USD வெர்ஷன் வந்து லான்ச் ஆகுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா XRP லெட்ஜர்லேயே இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஏறும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா XRP லெட்ஜரில் ஏறும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இத்தரியம் பிளாக் செயின்ல இது ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% இட் இஸ் பேக்டு பை த US பேங்க் டெபாசிட். ஸோ US ஓட டாலர் இருக்குல்ல, அந்த டாலர் எவ்வளோ அவங்க எக்கனாமியில புழக்கம் ஆகுதோ அந்த அளவுக்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த XRPயோட இந்த டோக்கன், அதாவது ஸ்டேபிள் காயின் டோக்கன் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த இதை கொண்டு வராங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிப்பிள் ஃபவுண்டர் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி இங்கே SEC கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதி டென்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும், ப்ளஸ் நாங்கள் லாங் ஸ்டாண்டாக இந்த மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக, ப்ளஸ் நல்லா கான்கோர் பண்ணணும், இந்த கிரிப்டோ கரன்சி ஸ்பேஸே கான்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரிப்பிள் இஸ் கோயிங் டு ஹேவ் அ வெரி குட் ஃபியூச்சர் அப்படின்றதா இதுல இருந்து தெரியுது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காயின்பேஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா வேற கூட இன்டிகிரேட் தி பிட்காயின் லைட்னிங் நெட்வொர்க்ன்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் யூஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா காயின்பேஸ் கண்டிப்பாக இட் இஸ் அந்த டாப் ஃபைவ்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பிட்காயினோட லைட்னிங் நெட்வொர்க்கை கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வரல. ஏன் அப்படின்னா ஈவன் தேவர் நாட் ஷுர் அபவுட் பிட்காயின்ஸ் பிரைஸ் மூவ்மெண்ட். அது எப்படி ஆக போகுது, அது டீத்ரோன் ஆயிடுமா, சிஸ்டம் மட்டும் போயிடுமா அப்படின்னு சொல்லி பயங்கர டாக்ஸ் ஓடிட்டு இருந்தது அவங்க ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ ஜான்வரியில் நான் சொன்ன மாதிரி இந்த ETFs எல்லாமே அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பிட்காயின் ஹஸ் சீன் அ வெரி ஸ்டீப் ரைஸ், ஆல்மோஸ்ட் 73K வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தே ஆர் கம்மிங் பேக். ஸோ தே ஆர் இன் பார்ட்னர்ஷிப் வித் லைட் ஸ்பார்க் அப்படின்னு ஒரு ஏஜென்சி. அந்த ஏஜென்சி மூலமா தேர் கோன பிரிங் இன் தி லைட்னிங் நெட்வொர்க், பிட்காயின் லைட்னிங் நெட்வொர்க் உள்ள கொண்டு வராங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா யூசர்ஸால காயின் பேஸ்ல பிட்காயின் லேயர் 2ல இருந்தே வந்து தே கேன் டிரான்ஸ்ஃபர் த பிட்காயின்ஸ் அண்ட் ஸ்டஃப். இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா கேஸ் ஃபீஸ், பிட்காயின் கேஸ் ஃபீஸ் வந்து கம்மியாகும், டிரான்ஸ்ஃபர் ஃபீ கம்மியாகும், அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாகவுமே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி லேயர் 1ல நிறைய பேர் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து அதை பைபாஸ் பண்ணி லேயர் 2ல டிரான்சாக்ஷன் பண்றதால எவ்ரிதிங் வில் கம் இன் ஹேண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கிரிப்டோ கரன்சி பத்தின நியூஸ். ஸோ now we are going to focus on the shares and stocks. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா the first thing that caught our eye is வோடோஃபோன் ஐடியா. ஸோ வோடோஃபோன் ஐடியா கம்பெனி வந்து கரெக்டாக 13 rupees அவங்க ஷேர் ப்ரைஸ் இருக்கு. அண்ட் அவங்களோட ஆல் டைம் ஐ சொல்லி அவங்க இட் இஸ் ஆல்மோஸ்ட் 109 rupees. ஸோ என்ன ப்ரோ அவங்க பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட இதெல்லாம் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு புது டீல் வந்து IBM கம்பெனி கூட வந்து அவங்க டைப் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு $1 billion, நம்ம இந்தியன் மதிப்பில் பண்ண 8330 கோடிக்கு வந்து புது டீல் வந்து சைன் பண்ண போறாங்க. இட் இஸ் அப் டு ஹேப்பன், நடக்க போகுது. எதுக்கு இதை பண்றாங்க அப்படின்னா ஸோ வோடோஃபோன் ஐடியா ஆல்வேஸ்லி தேர் கோனா கம் இன்டு 5G. ஸோ ஆல்ரெடி ஏர்டெல் 5G மூவ் ஆயிடுச்சு, ஜியோ 5G எல்லாமே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இவங்க 5G சர்வீசஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா வோடோஃபோன் ஐடியா தே ஆர் கொலாபரேட்டிங் வித் IBM, ஒன் ஆஃப் தி
டாப் டெக் ஜெயன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 சிட்டிஸ்ல இந்த 5G சர்வீசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேர் பிளானிங். இது வந்து வோடஃபோனோட ஒன் பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புது பிளான்ஸ், ப்ரீபெய்ட் பிளான்ஸ் அண்ட் போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் அண்ட் விஐ மூவிஸ் அண்ட் டிவி அப்படின்ற ஒரு ஆப்புமே இருக்கு. இதெல்லாம் புதுசாக லான்ச் பண்ணி அப்டேட் பண்ணி தி அப்கிரேட் த பிளான்ஸ், மந்த்லி பிளான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன் ஆர்டர் டு அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் நல்லா அட்ராக்ட் பண்ண ஹாப்பியாக வச்சிருந்ததுக்காக தே ஆர் பிரிங்கிங் இன் மோர் திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பேசிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தேர் இஸ் கோயிங் டு பி சம் மூவ்மெண்ட் இந்த வோடஃபோன் ஐடியா ஷேர் அப்படின்றது தான் சொல்லலாம் நெக்ஸ்ட் வீக்ல. தேர்டு அடுத்து பார்க்க போகிறது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப். ஸோ ஐஆர்எஃப்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இட் இஸ் கோயிங் அரௌண்ட் 147 rupees அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் 177 rupees வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் 2-3 monthsல ஹையஸ்டா. ஸோ இது வந்து என்னன்னா ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து நடந்தது. ஸோ அதை கன்க்ளூட் பண்ணி ரெப்போ ரேட்டை வந்து சேம் 6.5% தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ அதுல ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறதால இதுக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. இது பிளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ அதுக்குமே நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் டாப் 2 ஸ்டாக் நியூஸ் that we want to share to you. So moving forward we'll also post about crypto news as well as இந்த stock and share newsமே நாங்கள் போஸ்ட் பண்றோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க நாலேஜ்க்காக தான். ஸோ the more knowledge you get about these crypto as well as the stocks and shares and more financial knowledge you will get very sound and our ultimate aim is to achieve financial freedom. ஸோ இந்த நியூஸ்லாம் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறோம். ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கர்மா கம்யூனிகேஷன்ல ஷேர் பண்ணுங்க.